Taste the Daily. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளான இரும்பேடு, சேவூர், குன்னத்தூர், வேலப்பாடி, வடுகசாத்து உள்ளிட்ட பகுதிகளில் மழை பெய்தது. முள்ளிப்பட்டு கிராமம் சக்திநகர் குடியிருப்பு பகுதியில் அருகே உள்ள ஏரிகள் நிரம்பி குடியிருப்புகளை வெள்ளம் சூழ்ந்ததால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது. இந்த நிலையில் உடனடியாக திறனற்ற திமுக அரசின் அதிகாரிகள் மழைநீரை வெளியேற்றி இயல்பு நிலைக்கு திரும்ப நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்துள்ளனர். திருச்சி மாவட்டம் துறையூர் அருகே மழைநீர் வீடுகளை சூழ்ந்ததால் பொதுமக்கள் கடும் அவதி அடைந்தனர். மழையால் பெருமாள் மலை அடிவாரம் பகுதியில் உள்ள செவந்தங்குட்டை நிரம்பி அப்பகுதியில் உள்ள வீடுகளை மழைநீர் சூழ்ந்தது. இதனால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டதால் பொதுமக்கள் கடும் அவதி அடைந்தனர். மேலும் ஒவ்வொரு மழை காலங்களிலும் வீடுகள் இதேபோல் மழைநீர் வீடுகளை சூழ்வதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். மேலும் கடந்த 2021ஆம் ஆண்டு இப்பகுதியினருக்கு திறனற்ற திமுக அமைச்சர் KN நேரு வேறு பகுதியில் பட்டா வழங்குவதாக கூறிவிட்டு தற்போது வரை பட்டா வழங்கவில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே சாக்கடை கழிவுநீர் சாலையில் ஓடுவதால் பொதுமக்கள் அவதியடைந்தனர். மழை காரணமாக பழனி மற்றும் நெய்க்காரப்பட்டி பகுதிகளில் சாலைகளில் சாக்கடை கழிவுநீர் வெளியேறி வருவதால் பொதுமக்கள் கடும் சிரமத்திற்கு ஆளாகினர். திறனற்ற ஸ்டாலின் அரசின் பேரூராட்சி நிர்வாகம் உடனடியாக கழிவுநீர் செல்லும் சாக்கடைகளை தூர்வார வேண்டுமென பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர். திருவள்ளூர் மாவட்டம் பூந்தமல்லியில் தாசில்தார் அலுவலகத்தை மழைநீர் சூழ்ந்ததால் பொதுமக்கள் கடும் அவதியடைந்தனர். பூந்தமல்லி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் மழை பெய்தது. இந்நிலையில் பூந்தமல்லி தாசில்தார் அலுவலகம் முழுவதும் மழைநீர் குளம் போல் தேங்கியது. சான்றிதழ்கள் மற்றும் விண்ணப்பிக்க பொதுமக்கள் மழைநீரில் நடந்து சென்று மனுக்களை வழங்கினர். இதுவரை அதிகாரிகள் மழைநீரை அகற்றும் பணியில் ஈடுபடாததால் மழைநீர் தேங்காமல் நடவடிக்கை எடுக்க வேண்டிய தாசில்தார் அலுவலகமே தற்போது வெள்ளம் சூழ்ந்து பாதிக்கப்பட்டிருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் பூந்தமல்லி மற்றும் அதன் சுற்றியுள்ள பகுதிகளில் மழை பெய்ததால் சாலைகளில் மழைநீர் தேங்கியதால் வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். பூந்தமல்லி ட்ரங்க் சாலையில் மழைநீர் அதிக அளவில் தேங்கியிருப்பதால் வாகனங்கள் செல்ல முடியாமல் பாதியிலேயே பழுதாகி நின்றதால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. மெட்ரோ ரயில் பணிகள் காரணமாக சாலைகளில் தோண்டப்பட்டுள்ள பள்ளங்களால் பொதுமக்கள் கடும் சிரமத்திற்கு ஆளாகி வரும் நிலையில் குண்டும் குழியுமான சாலைகளை சீரமைக்காததாலேயே மழைநீர் தேங்கியிருப்பதாக வாகன ஓட்டிகள் புகார் தெரிவித்துள்ளனர். சென்னை அடுத்த ஆவடி பகுதியில் பெய்த மழையால் அப்பகுதியில் உள்ள வீடுகளை மழைநீர் சூழ்ந்தது. ஆவடி வீட்டு வசதி வாரிய குடியிருப்பு பகுதியில் உள்ள 60 அடி சாலையில் மழைநீர் குளம்போல் தேங்கியுள்ளது. மேலும் மழைநீருடன் கழிவுநீரும் கலந்துள்ளதால் பொதுமக்களும் வாகன ஓட்டிகளும் கடும் அவதியடைந்தனர். மேலும் அப்பகுதியில் உள்ள வீடுகளை மழைநீர் சூழ்ந்து மக்கள் வெளியே வர முடியாமல் தவிக்கின்றனர். மேலும் இப்பகுதியில் எப்போது மழை வந்தாலும் மழைநீர் தேங்குவதாக மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர்.